ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜான் vlogs. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். எல்லோரும் நல்லா இருப்பீங்க நான் நம்புகிறேன். ஓகே, ஸோ இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நான் வந்து பைக் ஷோரூம் போக போகிறேன். என்னடா மறுபடியும் பைக் ஷோரூமான்னு கேட்காதீங்க. ஒன்றும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், டேடிக்கு வந்து அடுத்த வாரம்னு இல்லை, இன்னும் 2 வீக்ஸில் வந்துட்டு டேடிக்கு பிறந்தநாள் வரப்போகுது. ஸோ எதனா அவருக்கு ஒரு கிஃப்ட் பண்ணணுன்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப நாள் ஆசை. எனக்கு அவருக்கு வண்டி வாங்கி தரணும்னு எனக்கு ரொம்ப நாள் ஆசை ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அது இன்றைக்கி போய் நிறைவேறுதா இல்லையா, பண்ண முடியுமா என்னால் தெரியல. நான் போய் பார்க்க போகிறேன். இப்போ போய் பார்க்க போகிறேன் ஃபஸ்ட்டு ஷோரூமில். என்னென்ன மாடல்ஸ் இருக்குது, எது இருக்குன்ட்டு செக் பண்ணேன். ஏன்னா எனக்கு ரொம்ப நாள் ஆசை எங்கள் அப்பாவுக்கு நான் வண்டி வாங்கி தரணும்னு சொல்லிட்டு. இப்போ என்னால் பண்ண முடியும். ஏன்னா சின்ன வயசில் அவர் எனக்கு நிறைய பண்ணிட்டாரு. ஸோ திஸ் இஸ் த டைம் ஃபார் மீ டு டூ இட் பேக். ஸோ அதனால் இப்போ நான் கிளம்புறேன், போகலாம். என்ன வண்டி ஏது வண்டின்னு என்ன வண்டி ஏது வண்டின்னு சொல்லிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து ஏத்தர் ஷோரூம்க்கு வந்துட்டோம். நானும் மம்மியும் வந்திருக்கோம், போய் பார்த்துன்னு போகலான்னு சொல்லிட்டு. சரி வாங்க, போய் உள்ளே போய்ட்டு என்னென்ன இருக்குதுன்னு போய் பார்க்கலாம். ஒரு ஆய் சொல்லுமே. சரி வாங்க போய் பார்க்கலாம். உள்ளே போய்ட்டு நம்ம வந்து எலக்ட்ரிக் வண்டி பார்க்கலான்னு வந்தோம் டேடிக்கு. இப்போது வந்து ஏத்தர் பார்க்கலாமா இல்லை என்னது புது மாடல் இந்த வண்டி பார்க்கலாமான்னு சொல்லிட்டு பார்த்துன்னு இருக்கோம். பட் எனக்கு வந்து பிடிச்சது வந்து ஏத்தர் தான். ரொம்ப நாளாக ரூலிங் வந்து ஏத்தர் வண்டி தான் சூப்பராக இருக்கும். நீ என்னன்னு சொல்கிற? சரி பேசலாம். நான் எவ்வளோ நல்லா இருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து ஷோரூம் போயிட்டு நானும் மம்மியை போய் வண்டியெல்லாம் பார்த்துட்டு வந்துட்டோம், பேசிட்டு வந்திருக்கோம். ஆனால் நான் இன்னும் புக் பண்ணல. ஏன்னா மாமி என்ன சொன்னாங்க, நாளில் இதெல்லாம் பார்த்துன்னு பண்ணலாம், இப்போயே பண்ணாத, அர்ஜென்ட் பண்ணாத, நெக்ஸ்ட் டே நாளைக்கு கூட போய் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னதுனால நாங்கள் வந்து ஓகே நான் வர பேசிட்டு வந்திருக்கேன். இது வந்து சர்ப்ரைஸ். இது சர்ப்ரைஸாக நான் பண்ண போகிறேன். நான் அவருக்கு நிறைய பண்ணிட்டாரு நம்மளுக்கு. ஸோ நம்ம வந்து என்னோட கடமை இது, எங்கள் டேடிக்கு நான் செய்யணும்னு சொல்லிட்டு. அதனால ஆமாம், நம்மளுக்கு நிறைய பண்ணிட்டு இருக்கிறாரு. அதனால நான் என்னோட பைக் என் லைஃப்பில் 2 பைக் வாங்கி கொடுத்தாரு. அந்த 2 பைக் அவர் தான் வாங்கி கொடுத்தாரு. ஸோ இட்ஸ் மை டைம் ஃபார் மீ டு டூ இட் ஃபார் மை டேட் பண்ணணும்னு சொல்லிட்டு எல்லோரும் பண்ணோம் ஃப்ரெண்ட்ஸ். நானேன்னு எல்லாருமே சொல்லி கொடுக்குறேன். உங்கள் பேரண்ட்ஸு நீங்கள் பார்த்துக்கோங்க, அவ்வளோதான். நம்மளை அவங்க பார்த்துக்கின மாதிரி நம்ம பேரண்ட்ஸை பார்த்துக்கணும். அதனால இது ஒரு இப்போதான் நான் ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன். ஏன்னா இப்போ தான் நான் வந்து வளர்கிறேன் லைஃப்பில். ஸோ வளர்கிற டைமில் வந்து
நம்ம பேரண்ட்ஸும் நம்ம ஹாப்பியாக வச்சுக்கணும். அதுதான் என்னோடய கான்செப்ட் இப்போது. ஓகே, நம்ம போயிட்டு இதோ எல்லா இடத்துலையும் வந்துக்கிறோம், எல்லாம் இது பண்ணிட்டோம். ஸோ நான் வந்து புக் பண்ணுறப்போ நான் கண்டிப்பாக நான் வ்ளாக் பண்ணுவேன். அதெல்லாம் பார்க்கலாம், என்ன கலர் ஏது என்ன எல்லாமே நான் பண்ணிக்கிறேன். இவர் டேடி இல்லை, டேடி ஊருக்கு போயிட்டுருக்காரு. டேடி இல்லாத டைமில் தான் நானும் மம்மியும் போயிட்டு பார்த்துன்னு வந்தோம். சரி மம்மி, உனக்கு பிடிச்சிக்குதா? நல்லா இருக்கு, சூப்பராக இருந்துச்சுல. எலக்ட்ரிக் ஆக்சுவலாக என் பிளான் என்னன்னா புல்லட் வாங்கி தரணும் தான் பிளான் எனக்கு. நான் கேட்டேன் மம்மியை புல்லட் வாங்கலாமான்ட்டு. மம்மி என்ன சொன்னாங்கன்னா, வானாப்பா பெரிய வண்டி, இப்போ ஆஃபீஸ்க்கு வந்து காம்பேக்டாக போனோம், பேக்கெல்லாம் வச்சுன்னு போனோம், அதனால பரவாயில்ல நார்மல் பைக் மீன்ஸ் ஒரு ஸ்கூட்டி டைப் வாங்கி கொடு அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு புல்லட் எப்படின்னா புல்லட் வாங்கி கொடுத்துருந்தோன்னு நான் ட்ரை பண்ணேன். பட் நானே யோசனை பண்ணி பார்த்தேன், சரி எல்லாமே ஏஜ் ஃபேக்டராக பார்க்கணும் நம்ம, அவர் வந்து கம்ஃபர்ட்டாக பார்க்கணும் நம்ம. கடைங்களுக்கு போவார், போய்ட்டு பேக் வச்சுன்னு ஆஃபீஸ் போகிறது வர்றதெல்லாம் இருக்குது. பட் பைக் புல்லட்லன்னா அது வச்சுக்க முடியாது எல்லாமே. சரி அதெல்லாம் யோசனை பண்ணி பார்த்தேன், ஃப்ரீயாக இருக்காது. ஆமாம், சரி அதனால தான் ஃபஸ்ட் டைம் எலக்ட்ரிக் வெஹிக்கிள் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பண்ணிக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட்டு நான் வந்து புக் பண்ணுறப்போ என்னென்ன பண்ணிக்கிறேன் எது என்னான்னு சொல்லிட்டு நான் வந்து வீடியோ எடுக்கிறேன். இன்றைக்கி போய்ட்டு வந்துட்டோம், அதோட நான் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். ஓகே, பாய். 1 week later. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நீங்கள் வந்து இவ்வளோ நேரம் வீடியோ பார்த்துருப்பீங்க. நானும் மம்மியும் வந்து எலக்ட்ரிக் வண்டி வாங்கலாம்னு சொல்லிட்டு நாங்கள் போயிருந்தோம். போகும்போது எங்களுக்கு வந்து செட் ஆச்சு, ஓகே ஆகிற மாதிரி தான் ஆச்சு. பட் என்ன பண்ணுறது, மம்மி என்ன சொன்னாலும் சரி நம்ம ஒரு செகண்ட் ஒப்பீனியன் எடுத்துக்கலாம், நம்மளுக்கு டேட்டு அதெல்லாம் பார்த்து எடுக்கலான்னு சொல்லி மம்மி சொல்லியிருந்தால சரி நாங்கள் ரிட்டர்ன் வந்துட்டோம் அன்றைக்கி. ஆனால் நீங்கள் பார்த்துருப்பீங்க இவ்வளோ வீடியோ, அது வந்து லாஸ்ட் வீக் போய் அதுக்குள்ளே நான் வந்து கல்யாணம் ஆயிடுச்சு, ஸ்மிருதி கல்யாணத்துக்காக நான் கிளம்பி போயிட்டேன். ஸோ எதுவுமே வந்து டிசைட் ஆகலை. சரி அதுக்குள்ளே போயிட்டு மோனா கூப்பிட்டு வந்துடலாம், மோனா கூப்பிட்டு வந்துட்டு எல்லாம் ஒன்றா போயிட்டு என்ன ஆகுதுன்னு சொல்லிட்டு போய் பார்க்கலான்னு சொல்லிட்டு தான் நான் வந்து இவ்வளோ நாள் எதுவுமே பண்ணல. இப்போ அந்த எனக்கு தெரிஞ்சு நான் இப்போ எலக்ட்ரிக் வண்டி போகிற மாதிரி இல்லை ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நாங்கள் வந்து நானும் மோனா வந்து ஷோரூம் போகிறோம், டிவிஎஸ் ஷோரூம் போகலான்னு இருக்கோம். போயிட்டு நார்மல் பெட்ரோல் வண்டியாக வாங்கி கொடுத்துடலாம் தான் யோசிக்கிறேன். பிகாஸ் நான் நம்ப முடியாது ஃப்ரெண்ட்ஸ், லைக் டேடி லைக் சப்போஸ் அவர் என்ன எடுத்துன்னு போய் வண்டி பேட்ரி என்ன ப்ராப்ளம் ஆச்சுன்னா இஷ்யூ சடனாக எடுத்துன்னு போய் எங்கன்னா அந்த சார்ஜிங் போட்டு இருந்துச்சுன்னா ஓகே. பட் அப்படி இல்லாத டைமில் வந்து என்ன சொல்ல முடியாது. ஏன்னா யாரும் நம்ம இன்னும் யூஸ் பண்ணியிருந்தில்லை, இந்த பக்கம் நம்ம சைடில் யாரும் யூஸ் பண்ணல. அதனால எனக்கு தெரில பேட்ரி வண்டி அப்படின்ட்டு. பட் பெஸ்ட்டு சேஃபர் சைடில் பெட்ரோல் வண்டி பெஸ்ட்டு. என்ன ஆனாலும் என்ன இஷ்யூ இருந்தாலும் நம்ம வந்து ஈஸியாக இது பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு, மெயின்டெனன்ஸும் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு தான் சரி நான் பெட்ரோல் டிசைட் பண்ணிட்டு பெட்ரோல் போய் வாங்கலாம், பெட்ரோல் வண்டியே போய் வாங்கிடலான்னு சொல்லிட்டு இப்போ நானும் மோனா கிளம்புறோம் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க டேரெக்டாக ஷோரூம்குள்ளே போய்ட்டு என்ன நடக்குது எது நடக்குதுன்னு சொல்லிட்டு வாங்க அப்படியே நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க. நம்ம புக் பண்ணுறோமா இல்லையா, இது தான் ஆக போதா, அது வந்து அங்கே போய் தான் ஃப்ரெண்ட்ஸ் தெரியும். சரி வாங்க போகலாம். வந்தது ஒரு விஷயம், நானது ஒரு விஷயம். பட் எல்லாமே ஆயிடுச்சு. ஆக்சுவலாக நாளைக்கு பர்த்டே, இன்னைக்கே நாளைக்கு கிடைக்குமா டவுட்டு, சரிங்களா? ஆனால் நம்ம ட்ரை பண்ணோம். ஸோ நாளைக்கே கேட்டுருவாங்க. ஸோ நம்ம பண்ணிக்கிறது வந்து என்டார்க் தான், இன்னொன்று தான் பண்ணியிருக்கோம். என்டார்க் 125cc யாருக்குமே தெரியாது, ஒன்லி எனக்கு மோனாக்கு மம்மிக்கு தான் தெரியும். மோனா தான் வீடியோ எடுத்துருக்கு. மோனா வந்து நாளைக்கு சர்ப்ரைஸாக நம்ம வந்து டேடி கூப்பிட்டு வந்துட்டு நாளைக்கு என்னென்ன பண்ண போகிறோன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு டவுட்டு தான். எங்களுக்கே தெரில நாளைக்கு என்னென்ன எப்படி அவரை சர்ப்ரைஸ் பண்ண போகிறோம்னு சொல்லிட்டு யோசிக்கணும். எதுனா பிளான் பண்ணி அது இது பண்ணோம். அதெல்லாம் நீங்கள் வந்து வண்டி எடுக்கிற டெலிவரி அப்புறமா அதெல்லாம் நீங்கள் வந்து ஏஜி ப்ளாக்ஸில் பார்த்தீங்க. இப்போதைக்கு ஹாப்பியாக என்னோடய கடமை ஃப்ரெண்ட்ஸ் நான் வாங்கி தரணும்னு ஆசைப்பட்டேன். நான் பண்ணிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே பார்க்கலாம். வீட்டுக்கு போய் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணலாம்.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், புக் பண்ணியாச்சு. ஸோ இவன் வந்தால் நாளைக்கு வந்து டேடி கிஃப்ட் பண்ண போகிறோம். நாளைக்கெல்லாம் பாருங்கள் என்ன போகுது ஏதோ போகுதுன்னு வந்து நான் ஒரே நாளில் நம்மளுக்கு நாளைக்கு டெலிவரி கிடைக்க போகுது. வேறு எல்லாம் ப்ரொசீஜர் ஆகிடுச்சு. எத்தனை செய்யணும் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு 20 சைன் போட்டு போயிருக்கோம். ப்ரொசீஜர் நிறைய இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து இந்த கலர் தான் எடுத்து போகிறோம். நாளைக்கு வந்து டேடியை கேட்டால் போகலான்னு சொல்லிட்டு நாளைக்கு பாருங்கள். கலர் நல்லா இருக்குல்ல ஃப்ரெண்ட்ஸ்? போனால் நான் பிடிச்சிருக்கா? சக்ஸஸ்ஃபுல்லாக நம்ம புக்கிங் பண்ணிட்டு கிளம்புறோம். வீட்டுக்கு போய்ட்டு என்னென்ன ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு நான் உங்கள்கிட்ட பேசுகிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மம்மி வண்டி புக் பண்ணியாச்சு டேடிக்கு பர்த்டே சர்ப்ரைஸு என் சைட்லேருந்து. ஓகே, மோனாவும் கூட வந்துச்சு. மோனாவை தான் நம்மளுக்கு ஐடியா கொடுத்துருந்து டேடிக்கு இந்த மாதிரி பண்ணுன்னு சொல்லிட்டு. ஸோ வந்து ஏதோ ஒன்று செய்யணும் டேடிக்கு, ரொம்ப நாள் ஆசை. அதனால இப்போ ஃப்ரம் மை சைட் டேடிக்கு பர்த்டே கிஃப்ட். டேடிக்கு தெரியக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ், யார் மூச்சு விட விடாது. நாளைக்கே வந்தது வண்டி, அதுவும் நம்மளுக்கு கடவுள் வந்து இது பண்ணிட்டாரு. அது கிடைக்குமான்னு தெரியல ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள் என்ன நினச்சிருந்தோம்னா, ஐயோ லாஸ்ட் மூமெண்ட் இன்னைக்கு வந்து பார்ட்டி பர்த்டே ஃப்ரெண்ட்ஸ், நாளைக்கு டேடி பர்த்டே. இப்போ நாளைக்கு டேடிக்கு வந்து நாளைக்கே கொடுக்கணும்னு எங்களுக்கு பிளான். நான் இப்போ போனோம் சும்மா ஒரு 2 ஹவர் முன்னாடி. சரி ட்ரை பண்ணுவோம், நாளைக்கே கிடைக்குதா பார்ப்போம்ன்ட்டுன்னு. சரி போனோம். கடவுள் புண்ணியத்தில் வந்து எல்லாமே நடந்துச்சு. நாளைக்கு 5 மணிக்கு 6 மணிக்குள்ளே வந்து எடுத்துக்கணும். 5 மணிக்குள்ள வரணும் நாளைக்கு. ஆச்சு, அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. ஓகேவா? ஸோ சக்ஸஸ்ஃபுல்லாக இதாச்சு. நாளைக்கு வந்து நீங்கள்லாம் எப்படி கூப்பிட்டு வரீங்களோ என்ன பண்ணுறீங்களோ பாருங்கள். நான் ஆஃபீஸ் போயிட்டு நான் டேரெக்டாக அப்படியே வந்துடுவேன். அதான் ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இப்போத்துக்கு வந்து இந்த பிளாக் வந்து ஜான் பிளாக்ஸ்ல வந்து நாங்கள் என்னென்ன பண்ணோம், நாங்கள் நம்ம போய் எலக்ட்ரிக் வண்டி பார்த்தோம்ல, அதான் சொல்லிட்டேன் ஃப்ரெண்ட்ஸுக்கு அது நம்மளுக்கு செட் ஆகல அப்படின்னு சொல்லிட்டு. இதுவும் சூப்பர் வண்டி, என்டார்க் 125cc கிட்டத்தட்ட பைக் சிசி கண்டுக்காது. மோனா தேங்க்யூ மோனா. அவர் ரொம்ப குஷி ஆயிடுவாரு. இது வரைக்கும் அவருக்கு கிஃப்ட்ன்றது யாரும் இவ்வளவு பெரிய கிஃப்ட் அவருக்கு பண்ணதில்லை. பண்ணா நான் தான் பண்ணுவேன். ஆனா இன்னைக்கு வந்து பசங்க நீங்க பண்றீங்கன்னா அவர் ரொம்ப குஷி ஆயிடுவாரு. அவருடைய குஷியை பார்க்கணும். ரியலாவே ஒரு நேத்து ரிக்கி ஷர்ட் கொடுத்ததுக்கே அந்த மாதிரி ரிக்கி வந்து ஷர்ட் வாங்கி வந்தான் பர்த்டேன்னு சொல்லிட்டு. நேத்து வாங்கி வந்து கொடுத்துட்டு போனோம். கொல்ல மாதிரி ஓடுறாரு வராரு, போட்டு வந்து ரிக்கி சூப்பர் பா கரெக்டாக பண்ணுறாரு. ஸோ அது நான் யோசனை பண்ணியிருந்தேன். ஐயோ நம்ம ஏன்னா லாஸ்ட் வீக் வந்து பார்த்துட்டு வந்திருந்தா அவங்க என்ன சொன்னாங்கன்னா, புக் பண்ணிங்கன்னா 1 வாரம் ஆகும்னு சொன்னாங்க. அது எலக்ட்ரிக் வண்டிக்கு. ஐயோ நம்ம ஏதோ பண்ணலையே, லாஸ்ட்ல கொஞ்சம் அவருடைய கேரக்டர் எவ்வளவுனா செலவு பண்ணுவாரு பசங்களுக்காகவும் எங்களுக்காகவும். ஆனா அவருக்குன்னு ஒரு ஷர்ட் எடுக்கிறது கூட யோசிக்குவாரு. வானா பசங்க ஒய்ஃப் இப்படித்தான். அவருக்குன்னு எதுவுமே பண்ணிக்கிறது இல்லை. இன்னைக்கு அதுக்கு பிள்ளைங்க பண்றீங்கன்னா அது அவருக்கு பெரிய அதுதான். ஸோ ஃப்ரெண்ட்ஸுக்கு சொன்னேன் நான் ஸ்டார்டிங்ல இந்த வீடியோல நான் சொல்லியிருப்பேன். எனக்கு வந்து ஸ்கூல் டைம்லேருந்து காலேஜ் டைம்லேருந்து டிகிரி வரைக்கும் எனக்கு வந்து எல்லாமே என் டேடி பண்ணியிருக்கிறாரு. ஃபஸ்ட்டு வந்து 1.5 லட்ச ரூபாய்க்கு ஒரு வண்டி வாங்கி கொடுத்தாரு. அது வந்து நான் இப்போ பியூ படிக்கும் போதே +2 படிக்கும் போதே எனக்கு வாங்கி கொடுத்தாரு. அப்புறம் டிகிரி போகிறப்போ கூட எனக்கு 400cc என் டாமினர் வந்து அவர் தான் வாங்கி கொடுத்தாரு. 2.5 லட்ச ரூபாய் என்ன கேட்டாலும் எனக்கு வாங்கி கொடுத்தாரு. ஸோ இவ்வளோ நாள் எங்கள் டேடி எனக்கு பண்ணியிருந்தாரு. ஸோ இப்போ எனக்கு மனசாட்சி வந்து நான் எங்கள் டேடிக்கு எதுனா பண்ணணும்னு ரொம்ப நாள் ஆசை எனக்கு. அது வந்து இப்போ இவ்வளோ நாள் எங்கள் டேடி எனக்கு பண்ணாரு, நான் எங்கள் டேடிக்கு நான் பண்ண போகிறேன். எப்பவுமே அந்த இருக்கிற வண்டியே அதே ஒரு டியோ இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அவருக்கு இருக்கிற அவர் போகிற வேலைக்கோ அவர் இருக்கிற ஸ்டேட்டஸ் இந்த சென்ஸ் அவர் ஒரு மேனேஜர். அவர் எங்கள் டேடி ஐடியில். ஸோ அவர் அந்த லெவலுக்கு வந்து அவர் வந்து ரொம்ப டவுன் டு அர்த். அதே 11 வருஷமா ஒரு டியோ வச்சுன்னு ஓட்டினுக்கிறாரு. ஒரு வண்டிக்கு இது அந்த வண்டி வந்து நான் தான் ஃபர்ஸ்ட் எனக்கு ஒரு வாட்டி ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு ஸ்டார்டிங் வண்டி வாங்கி அடுத்த நாளே நான் வந்து என் ஃப்ரெண்டு கூட போய் ரேஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு போய் அது அடிபட்டு அதுவே ஆக்சுவலாக ஒரு வாட்டி ஆக்சிடென்ட் ஆன வண்டி வச்சுக்கக்கூடாதுன்னு சொல்லுவோம். ஆனால் எங்கள் டேடி காசு நம்ம வீணாக செலவு பண்ணோம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இன்சூரன்ஸ் கிளைம் பண்ணி அதை ரெடி பண்ணி அதுக்கப்புறமா நிறைய ஆக்சிடென்ட் அவருக்கே நிறைய ஆகிக்குது. மம்மி டாடி போறப்போ ஆகிக்குது. 11 வருஷமா சம்பவம் தான் அந்த வண்டி. அது கொடுத்துட்டு எனக்காக நான் செலவு பண்ணுமா வேணா நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். இதே மாதிரி தான் எப்பவுமே நான் சொல்லும் போதெல்லாம் கூட இல்ல நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன் விடுன்னு தான் சொல்லுவாரு. ஆனா பசங்க எதுனா ஒரு ரிப்பேர்னா அது உடனே வாங்கிடுவாரு. ஸோ அதுதான் போதும், இதுக்கு மேலே அவர் அந்த வண்டியில் ரிஸ்க் எடுத்து போதும்னு சொல்லி தான் நான் சரி ஓகே எதுனா அவருக்கு ஒரு பெஸ்ட்டாக பண்ணணும்னு சொல்லி தான் நான் வண்டி புக் பண்ணிட்டுக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ்.
நல்லா ஆண்டவர் என்ன சொல்கிறது ஒரு காட்ஸ் பிளெஸிங்ஸோட என்னால் முடிஞ்சிச்சு அன்றைக்கி போகிறப்ப கூட ஒரு ஆஃப் மைண்டடாக தான் போனேன் நான். ஆகுமா இல்லையா ஒரு பயத்தில் தான் போனேன். நான் சும்மா நம்ம ஏமாறக்கூடாது. எல்லாரும் நான் சொல்லி வச்சுருந்தேன், மம்மிக்கு தெரியும், மோனாக்கு தெரியும், எல்லாருக்கும் தெரியும். சரி இது ஆகுமான்னு போகும்போது சரி ஓகே எப்படியோ ஒன்று ஆச்சு ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் பண்ணியாச்சு. இப்போ நாளைக்கு வந்து இது ரிவீல் பண்ண போகிறோம், ஓகேங்களா? அது வந்து ஓகே இப்போ எப்போ இது வந்து கொஞ்சம் லேட்டாக தான் வரும் என் வீடியோ, பட் நீங்கள் வந்து ஆல்ரெடி பார்த்துருவீங்க மோனா சேனலில் ஏஜி பிளாக்ஸில் வந்து பர்த்டே ஸ்பெஷலோட வண்டி ரிவீலிங் அவரோட இதுவோ வந்துடும். நீங்கள் ரியாக்ஷன் எல்லாம் நாங்கள் வந்து ஏஜி பிளாக்ஸில் பாருங்கள். இது வந்து அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் வந்து நாங்கள் என்னென்ன பண்ணோன்னு சொல்லிட்டு நாங்கள் உங்களுக்கு சொல்லிட்டோம். அவருடன் ஏஜி பிளாக்ஸை வந்து நாளைக்கு பாருங்கள். நாளைக்குன்ற சென்ஸ் ஏஜி எப்போ வரேன்னு எனக்கு தெரியாது சொல்கிறேன். ஏன்னா எப்போ வேணால் ரிலீஸ் ஆகலாம். ஏன்னா நான் வீக்லி 2 நாள் தான் ரிலீஸ் பண்ணிக்கிறேன். வண்டி டெலிவரி வந்து ஏஜி பிளாக்ஸில் பார்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதோட முக்கியமான விஷயம் என்னன்னா இன்ஸ்டாகிராம் பேஜ் மம்மி காமிச்சிருக்கிற பாருங்க. சாரி எப்பவும் மோனா காமிக்குவேன், டப்புன்னு மம்மி பக்கத்தில் இருந்தாலும் மம்மி காமிச்சா ஓகே. அதோட முக்கியமான விஷயம் என்னன்னா நம்மளோட இன்ஸ்டாகிராம் பேஜ் வந்து கீழே இருக்கும், 2 பேர் தான் இருக்கும். ஸோ நீங்கள் வந்து கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகே, see you in another video. Bye.